வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு செய்யலாம். எல்லா காயும் போட்டு இன்றைக்கி நான் ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன். புளி குழம்பு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லா காயும் போட்டு காரக்குழம்புக்கு இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம், பூண்டு போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் காரக்குழம்புக்கு தேங்காய் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இன்றைக்கி நம்ம இதில் என்னென்ன காய் சேர்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன் பாருங்கள். கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம காரக்குழம்பு புளி குழம்பு சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்குள்ள உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, மொச்சக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரப்பொடி தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக மாங்காய் அரைஞ்சி கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி கரைசலும் சேர்த்துக்கிட்டு இப்போ திட்டமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி திறந்த உடனே கும்ம வாசனை வருது. நம்ம சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கணும் இல்லைங்களா? இந்த பாருங்க, இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சுட்டு சுட சுட சாதத்தில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. சூப்பர்.